the HCF of 25, 25, 25 and 36, 36, 36. இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான நம்பர் இருக்குது, ஒன்று இன்னொன்று. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2,52,525, இது 3,63,636. இது ரெண்டோட HCF கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ஈஸியான ட்ரிக்ஸ் அல்லவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து 25 தான் வந்திருக்கு, 25. ஸோ செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, 36. ஸோ இதில் 36 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ கண்டென்ட் என்னென்னா 25ஐயும் 36ஐயும் பாருங்கள். இது ரெண்டும் 5 into 5, இது 6 into 6. ஸோ இது ரெண்டோட காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போ வேறு எந்த நம்பருமே இந்த HCFல வரப்போகிறதில்ல, 1 மட்டும்தான் வந்திருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்கே 3 டைம்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த HCFல 1 வருது, ஆனால் இந்த 1 வந்து 3 டைம்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், ஏலையும் சரி பிலையும் சரி. ஓகே, பியில் இல்லை, ஏல பாருங்கள் 1, 2, 3, 1, 2, 3 4 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ ஏ ஆன்சர் இல்லை. மற்ற பிசிடி மூணுலையுமே வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போது இங்கே எந்த நம்பருமே ஆட் ஆகல, அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ இது இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இன்னொரு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ஒவ்வொரு ஒன்றுக்கும் நடுவில் 0 வரணும். 1, 1, 1 0, 0 போட்டால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? பார்க்கலாமா? 225 போட்டிங்கன்னா 125 சார் 25க்கு 5 ரிமைண்டர் 2 வருமா? 0 + 2 2 ஆகிடும். அதே மாதிரி மறுபடியும் நடக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்தா அந்த நம்பரை பாருங்கள், காமனாக எந்த ஃபேக்டரும் இல்லைனா 1 தான் HCF. எத்தனை அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அத்தனை 1 வரப்போகுது, அத்தனை 1க்கு நடுவில் 0 போட போகிறீங்க. ஸோ ஆப்ஷன் வரப்போகுது. இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை 1 இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் எடுத்துட்டு, இப்போ 3 1s இருக்கா, ஸோ அப்போ பிசிடி 3ஐயும் எடுத்துட்டு அது கூட இப்போ 25ஓ இல்லை 36ஐயோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். கொஷினில் உள்ள நம்பர் வந்தால் அதுதான் ஆன்சர். ஓகேவா? பாய்.